அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வகைப்பாட்டு படிநிலைகள். டாக்ஸானமிக் ஹையார்கி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எப்படி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 பெரும் படிநிலைகளாக வகைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஏன் இதை ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை 7 பெரும் படிநிலைகளாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பெரும் படிநிலைகளாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த 7 பெரும் படிநிலைகளை வகைப்பாட்டில் அடிப்படை அலகு என்ன, வகைப்பாட்டின் அடிப்படை அலகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிற்றினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்றினம் அப்படின்னா ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பேரினம் அப்படின்னா ஜீனஸ். குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வகைப்பாட்டு படிநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை 7 பெரும் படிநிலைகளாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மேலும் அறிந்து கொள்ளும்ல ஒரு கொஷின் கொடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் தயிராக மாறுறதுக்கு என்ன பாக்டீரியா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டோபாசில்லஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் பாலை தயிராக மாற்றுது. இது நன்மை தரக்கூடிய ஒரு பாக்டீரியா. லாக்டோபாசில்லஸ் அப்படிங்கிறது பொதுவாக பாக்டீரியா பார்த்தீங்கன்னா, நல்லது செய்கிற பாக்டீரியாவும் இருக்குது, கெட்டது செய்கிற பாக்டீரியாவும் இருக்குது. நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவை ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. தீமை செய்யக்கூடிய பாக்டீரியா, அதாவது நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவை பேத்தோஜெனிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலை தயிராக மாற்றுறதுல ஒரு பாக்டீரியா லாக்டோபாசில்லஸ், அது நமக்கு நன்மை செய்யக்கூடிய ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். பாலில் ஒரு புரதம் இருக்கும். அதோட பேர் என்னென்னா கெசினோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவ் ஃபார்மில் இருந்தால் அது பேர் கெசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை மூவுலக கோட்பாடு, 5 உலக கோட்பாடு, 6 உலக கோட்பாடு, 7 உலக கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. இந்த மூவுலக கோட்பாட்டை தான் போன வீடியோவில் தெள்ள தெளிவாக நம்ம பார்த்தோம். மூவுலக கோட்பாடு அப்படின்னா இங்கிலீஷில் 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப். ஓகேங்களா? இந்த 3 டொமைன் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, உயிரினங்களை 3 உலகமாக பிரிச்சிருக்கிறாங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க்கியா, பாக்டீரியா, யூகேரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. ஆர்க்கியா, பாக்டீரியா, யூகேரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. இதுதான் மூவுலக கோட்பாடு. ஓகேங்களா? ஆர்க்கியாவும் பாக்டீரியாவும் ரெண்டுமே ஒரு செல் உயிரி தான். ஓகேங்களா? யூகேரியா அப்படிங்கிறது எல்லாமே பல செல் உயிரிகள். ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழம், குதிரை, குரங்கு, யானை, புலி, மனுஷன் எல்லாருமே யூகேரியாவில் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இந்த 3 பேருலக கோட்பாடில் ஆர்க்கியா, பாக்டீரியா, யூகேரியா அப்படின்னு சொல்லிட்டு 3 உலகமாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து பாரம்பரிய 5 உலக கோட்பாட்டு முறை. இது என்ன பாரம்பரிய 5 உலக கோட்பாட்டு முறை அப்படின்னா, எல்லாரும் ஒவ்வொரு மாதிரியும் வகைப்படுத்தி இருந்தாலும் இதை தான் எல்லாருமே ஒத்துக்கிட்டோம். அதனால் இதை பாரம்பரிய 5 உலக கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாரம்பரிய 5 உலக கோட்பாட்டு முறையை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஹெச் விட்டேக்கர். ஸோ பாரம்பரிய 5 உலக கோட்பாட்டின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்ஹெச் விட்டேக்கரை சொல்லுவாங்க. ஸோ இவர் எப்படி பிரிச்சிருக்காரு இந்த உயிரிகளை, உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரிகளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஹெச் விட்டேக்கர் அவர் அடிப்படையில் மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாரம்பரிய 5 உலக கோட்பாட்டில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு படி போய் மேலே போய் 6 உலக கோட்பாடு ஒன்று இருக்குது. 6 உலக கோட்பாடு ரொம்ப கஷ்டமே கிடையாது. அழகாக கேளுங்க. இந்த மொனிரான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மொனிராவுக்கு பதிலாக பாக்டீரியா, ஆர்க்கியா இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மொனிராவுக்கு பதிலாக ஆர்க்கியா, பாக்டீரியா, ஆர்க்கியா இதை சேர்த்துட்டிங்கன்னா மீதி எல்லாமே சேம் தான். புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள். ஓகேங்களா? இதுதான் 6 உலக கோட்பாடு. 6 உலக கோட்பாடு அப்படியே சொல்லுங்கள். 6 உலக கோட்பாடு அப்படின்னா என்னென்னா, பாக்டீரியா, ஆர்க்கியா, பூஞ்சைகள், தாவரங்கள்,
விலங்குகள். ஓகேங்களா? புரோட்டிஸ்டாவை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாக்டீரியா, ஆர்க்கியா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள். இதுதான் 6 உலக கோட்பாடு. 7 உலக கோட்பாடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபாக்டீரியா, ஆர்க்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா, ஆர்க்கிபாக்டீரியா, புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள். இந்த பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள் இது 5 உலக கோட்பாட்டுலேயும் வரும், 6 உலக கோட்பாட்டுலேயும் வரும், 7 உலக கோட்பாட்டுலேயும் வரும். ஓகேங்களா? இப்போ 5 உலக கோட்பாடை தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 6 உலக கோட்பாடு ரொம்ப ரொம்ப சிம்பிள். 6 உலக கோட்பாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மொனிராவுக்கு பதிலாக பாக்டீரியாவையும் ஆர்க்கியாவையும் சேர்த்துருக்காங்க. 7 உலக கோட்பாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மொனிராவும் இல்லை, புரோட்டிஸ்டாவும் இல்லை. அதுக்கு பதிலாக யூபாக்டீரியா, ஆர்க்கிபாக்டீரியா, புரோட்டோசோவா, குரோமிஸ்டா. ஓகேங்களா? யூபாக்டீரியா, ஆர்க்கிபாக்டீரியா, புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. தாவரங்கள் அப்படின்னா பிளான்டே, அனிமாலி, விலங்குகள் அப்படின்னா அனிமாலியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 7 உலக கோட்பாடு கடைசியாக கொண்டு வந்தது அது. இந்த 7 உலக கோட்பாட்டை பொறுத்த வரைக்கும் அதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபாக்டீரியா, ஆர்க்கிபாக்டீரியா, புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், இது ஒருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாலும் எல்லாராலையும் அக்செப்ட் செய்யப்பட்ட வகைப்பாடு எது அப்படின்னா இந்த 5 உலக கோட்பாடு தான். இந்த 5 உலக கோட்பாட்டை கொடுத்தது யார்? ஆர்ஹெச் விட்டேக்கர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அந்த 5 உலக வகைப்பாட்டை திருப்பி ஒரு டைம் நீங்கள் சொல்லிவிடுங்க. 5 உலக வகைப்பாடை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க? மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. இதனுடைய பண்புகளை பார்த்துடலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் நான். பண்புகளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த செல்லோட வகை என்ன? செல்லோட வகைனா என்ன? ப்ரோகேரியாட் செல்லா இல்லை யூகேரியாட் செல்லா? ப்ரோகேரியாட் செல்னா என்ன? அந்த அந்த செல்லை எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்னா உட்கரு தெளிவாக தெரியல அப்படின்னா அது ப்ரோகேரியாட் செல். உட்கரு தெளிவாக தெரிஞ்சுது, நியூக்ளியஸ் நல்லா தெளிவாக தெரியுது அப்படின்னா அது யூகேரியாட் செல். இப்போ பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா என்னோட உட்கரு தெளிவாக தெரியாது, அதனால் அது வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மனிதர்கள் நம்மளுடைய செல்களை எடுத்து பார்த்தோம்னா தெளிவான உட்கரு இருக்கும், நம்ம எல்லாருமே யூகேரியாட்டிக் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள் இதனுடைய செல்லோட வகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொனிராவுக்கு மட்டும்தான் ப்ரோகேரியாட்டு செல்லு, மற்றது எல்லாம் யூகேரியாட் செல்லு தான். மொனிரா வந்து ஒரு செல் உயிரி, மற்றது எல்லாமே பல செல் உயிரி. அடுத்து செல் சுவரை பார்க்குறாங்க. செல்லோட சுவர், செல் வால் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. மொனிராவுக்கு அந்த செல்லுலோஸ் அமைப்பே இருக்காது. மற்ற புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள் எல்லாத்துக்குமே செல் சுவர் இருக்கும். விலங்கு செல்லுக்கு செல் சுவர் கிடையாது. ஓகேவா? அதாவது மனிதர்களுக்கு நம்மளுடைய செல்லை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு செல் சுவர் வந்து இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சிங்க. மற்ற எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படின்னு காமனாக வச்சிங்களேன். விலங்குக்கு மட்டும் செல் சுவர் கிடையாது, மற்ற எல்லாத்துக்குமே இருக்கும். அதேமாரியே மொனிராவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செல் சுவர் கிடையாது, அந்த செல்லுலோஸ் அமைப்பே இருக்காது. ஓகேங்களா? அடுத்து உடலமைப்பை பாருங்கள். உடலமைப்பை பொறுத்த வரைக்கும் மொனிரா வந்து செல்லால் ஆனது, புரோட்டிஸ்டாவும் செல்லால் தான் இருக்குது. பூஞ்சைகளை பொறுத்த வரைக்கும் பல செல் மற்றும் திசுக்களால் ஆனது. தாவரங்கள் திசு மற்றும் உறுப்பு அமைப்பு அதுக்கு இருக்கும். ஆனால் மனிதர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல் இருக்கும், திசு இருக்கும், உறுப்பு இருக்கும், உறுப்பு மண்டலம் இருக்கும், எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்கும். உணவூட்ட முறையை பார்த்தீங்கன்னா இதில் தாவரங்கள் மட்டும்தான் தன்னூட்ட முறைனா தானே உணவை தயாரிச்சிக்கும். மற்ற நம்ம விலங்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சார்ந்து உண்ணக்கூடிய ஒரு ஊட்ட முறையை தான் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம தாவரத்தை சார்ந்து தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ நம்ம சார்ந்துண்ணும் ஊட்ட முறை. ஃபஸ்ட்டு தாவரத்துக்கும் விலங்குக்கும் நம்ம தெளிவாக ஆகிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்போ உணவூட்ட முறை, நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் தாவரம் தாமே உணவை தயாரிச்சிக்கும் ஒளிச்சேர்க்கை மூலியமாக. ஆனால் நாம் தாமே உணவை தயாரிச்சிக்க முடியாது. நாம் வந்து சார்ந்துண்ணும் ஊட்ட முறையை தான் நம்ம வாழ்கிறோம். விலங்குகள் அப்படின்னா நம்ம விலங்குகள் எல்லாருமே, மனிதர்கள் உட்பட அனைத்து விலங்குகளுமே சார்ந்துண்ணும் ஊட்ட முறையை தான் பெற்றிருக்கு. மற்றது மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சையும் சார்ந்துண்ணும் ஊட்ட முறை தான். ஆனால் இந்த மொனிராவும் புரோட்டிஸ்டாவும் இருக்கு இல்லையா, அது சார்ந்தும் வாழும்
தானாகவே உணவை தயாரிச்சுக்கும். ஓகேங்களா? கடைசியாக ஒரு டைம் கேளுங்க. உணவூட்ட முறையை பொறுத்த வரைக்கும் தாவரம் இருக்குல்ல, தாவரம் மட்டும்தான் உணவை தாமே தயாரிச்சுக்கும். பூஞ்சைகளும் விலங்குகளும் என்ன பண்ணும்? சார்ந்து தான் வாழும். யாரோ சார்ந்து தான் வாழும். அந்த ஃபஸ்ட்டு சொன்ன மொனிரா புரோட்டிஸ்டாவும் தாமே உணவையும் தயாரிச்சுக்கும், சார்ந்தும் வாழும். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய டெஃபினிஷனு. தெளிவாக பார்த்துங்க. குழப்புற மாதிரி இருக்கும். இன்னொரு டைம் கேட்டால் தெளிவாயிடும். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.